ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திங்கக்கிழமை காலையில் மாமாவும் ஹஸ்பண்டும் ஏதோ சீட்டை காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நகை எடுத்த சீட்டு ஒன்று கிடச்சி. அதில் பாருங்கள், ஒரு பவுன் வந்து 21,200 அப்போது ஒரு பவுன் எடுத்த காசுக்கு இப்போ 1 கிராம் தான் எடுக்க முடியும். அந்தளவு விலை ஏறிடுச்சு. அந்த பர்ஸுக்குள்ளேயே பழைய 100 நோட்டு 2ம் பழைய 10 நோட்டு 2ம் புதுசாக இருந்துச்சு. இந்த 10 நோட்டு வந்து இப்போயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், பார்த்துட்ருக்குறேன். இந்த 100 நோட்டு பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. நான் இந்த நோட்டுமே செல்றது இல்லை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். மாமாட்டி இது செல்லாது, இதை அப்படியே புதுசாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாட்டி, இல்லை இது வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார். ஹஸ்பண்டுமே வந்துட்டு இல்லை இந்த 100 நோட்டு வாங்குறது இல்லை, இப்போ தான் புது 100 நோட்டு வந்துருச்சுல்ல, இது வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். மாமா இல்லை வாங்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார். பேங்க்கில் தானே பழைய நோட்டெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் இது ரொம்ப நாள் ஆச்செல்லாம் மாற்ற மாட்டாங்கன்னு சொன்னேன். இல்லை எல்லா கடையிலையுமே வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவர்கிட்டயே கொடுத்துட்டோம். இந்த 100 நோட்டு வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்கான். நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் யூஸ் ஆகிறதுலேயும் தான் நினச்சிட்டுருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கா இல்லை நீங்கள் எந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் வந்து சாப்பாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காயெல்லாம் போட்டு சாம்பார், ரசம், முருங்கைக்கீரை பொரியல்.